ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு காகம் பறந்து வந்து ஒரு மரத்தில் உட்கார்ந்தது. ஏய் சிங்கமே, நீ போய் இப்ப தூங்கலாமா? காடு முழுக்க உன்னாலதான் பயமாக இருக்கணும் என்று கிண்டலாக காகம் கூறியது. சிங்கம் கண்களை திறந்து காக்கையை பார்த்தது. ஆனால் காகம் தொடர்ந்து பேசி சிங்கத்தை வம்புக்கு இழுத்தது. நீ ரொம்ப சத்தமா கத்துவல்ல, இப்ப அது போல கத்து பார்க்கலாம். அப்போது அந்த இடத்திற்கு ஒரு நரி வந்தது. என்ன சிங்கமே, ஒரு வார்த்தை கூட பேச மாட்ற? அரசே, இந்த காகம் உங்களை இவ்வளவு அவமதிக்கிறதே, ஏன் பதிலளிக்கவில்லை நீங்கள்? நான் ஒரு சிங்கம். ஒரு காகத்தின் பேச்சுக்கு நான் பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் என் நேரமும் தரமும் வீணாகும். ஒவ்வொரு கூவலுக்கும் நான் கர்ஜிக்க வேண்டியதில்லை. இதை கேட்ட காகம் வெட்கத்துடன் பறந்து போனது. கதையின் முடிவு: அறிவும் அமைதியும் சேரும்போது சின்ன சிக்கல்களையும் சிரிப்பான விமர்சனங்களையும் நாமே தாண்டிவிடலாம். உயர்ந்தவர் எல்லோருக்கும் பதிலளிக்க தேவையில்லை.